ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளில் நிறைய பேர் வேணான்னு தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு ஒரு அருமையான சத்தான ஒரு துவையல் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பொருள் எடுத்துருக்கோன்னா பீக்கங்காவோட தோல் தாங்க. நிறைய பேர் பீக்கங்காவில் பொரியல், கடையல் அந்த மாதிரி செய்வீங்க. ஆனால் தோல் எத்தனை பேர் யூஸ் பண்ணி அதை துவையல் செய்வீங்கன்னு எனக்கு தெரியல. சரி வாங்க, அந்த தோலில் இன்றைக்கி எப்படி துவையல் செய்யலான்னு பார்க்கலாம். பீக்கங்காவோட தோலில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க. நீங்கள் எப்போ இனிமேல் பீக்கங்காய் வாங்கினீங்கனாலும் தூக்கி போடாதீங்க. நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அது கூடவே ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாங்க. உளுந்து கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 4 பல் மட்டும் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா நான் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே போடுறப்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க பீக்கங்காய் தோல் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு 4 ஸ்டெப்பில் ஒரு அருமையான ருசியான ஒரு துவையல் ரெடி ஆயிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இந்த தோல் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. சுவையான பீக்கங்காய் துவையல் ரெடி. சரி வாங்க, நம்ம சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுனா சுட சுட சாதம், பீக்கங்காய் துவையல், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு, அதோட ரசம், தயிர் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் டு ஆல்.